ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 36 டே 36 36வது நாள். இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். ஆ திருப்பதி போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு திருப்பதி சம்பந்தமான நியூஸ் தான் அந்த ஃபீடு ஃபுல்லா வருது. Instagramல, YouTubeல. அண்ட் இப்போ ரீசென்ட்டா ஒரு ஒரு தரிசனம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம இப்போ குழந்தை வச்சிருந்தோம்னா, பாப்பா இருந்துச்சுன்னா, அவங்க 1 வயசுக்கு கீழ இருந்தாங்கன்னா, சுபதம் தரிசனம்னு ஒண்ணு இருக்காம். ஆ பாப்பாவோட அப்பா, அம்மா ஆ அப்புறம் கூட பிறந்தவங்க 12 வயசுக்கு கீழ இருக்கவங்க ஒருத்தவங்க. எல்லாருமே ஒரு 1 ஹார், 2 ஹார்ஸ்ல போய் தரிசனம் பண்ணிட்டு வர மாரி ஃப்ரீ. எல்லாருக்கும் ஃப்ரீ. ஆ என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா, உங்கள பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் இல்ல ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் சம்மரி ஷீட். இது இருந்தா போதும். ஆ நம்ம ஒரு எந்த கியூல நிக்காம கியூலனா அங்கேயும் ஒரு ஒரு 1 ஹவர் கிட்ட ஒரு வெயிட் பண்ற மாரி சூழ்நிலை தான். ஒரு 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ் அந்த மாரி நிண்டு அடைச்சு வைக்காம அந்த மாரி இதில போய் பார்த்துட்டு வரலாம் ஃப்ரீயா. ஸோ அப்படிதான் ஒரு இன்னொரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ்ல போலான்னு இருக்கோம். பாப்பா வச்சுக்கிட்டு. ஸோ நேர்த்திக்கடன்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணா செஞ்சுட்டு வந்துரலாம். அண்ட் ஸோ பிளெஸ்டு இந்த வாழ்க்கைக்கு, பெருமாளுக்கு. அண்ட் யாஹ்! நெறைய அக்காமடேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் 3 மந்த்ஸ் முன்னாடி ஃபுல் புக் பண்ற மாரி இருக்கு. அ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்லயே ஃபுல் ஆயிடுது. ஸோ, நம்ம கீழயே ரூம் புக் பண்ணிட்டு மேல போற மாரியான சூழ்நிலை தான் ஏற்படும்னு நெனைக்கிறேன். நீங்க அதுக்கேத்த மாரி அக்காமடேஷன்ஸ்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் என்னைய கேட்டீங்கன்னா, பெஸ்ட் திங் டூ டூ இன் திருமலா வந்து நீங்க ஒரு நைட் ஒரு அ பகல்ல ஒரு 10 மணி போல கெளம்பிட்டு, ஒரு ஆஃப்டர்நூன் 3, 4க்கு ரீச் ஆவீங்க. ஈவினிங் அங்க கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாரி ஒரு அக்காமடேஷன் ரெடி பண்ணிட்டு, காலையில தரிசனம் பண்ணிட்டு, திருப்பி ஒரு 4, 5 கோயில் இருக்கு. பார்த்துட்டு கீழ கீழ ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒண்ணு இருக்கு. இஸ்கான் கூட இருக்கு. எல்லாமே நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். வெறும் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்து, அந்த ஒரு டயர்ட்ல நீங்க வர்றதுக்கு, நீங்க என்னைக்காவது அ ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ற மாரி திருப்பதி போயிட்டு வாங்க. அண்ட் வருஷத்துல ஒரு வாட்டி திருப்பதி போணும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ, திருப்பதி மட்டும் இல்ல. எனி டெஸ்டினேஷன்ஸ் உங்களுக்கு எங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க எங்க ஃபீல் பண்ணுவீங்களோ, அந்த இடத்துக்கெல்லாம் கண்டிப்பா போயிட்டு வாங்க. அதே மாரி தான் நேத்து நியூஸ் ஒரு ஃபீட்ல வந்துச்சு. ஆ நீம் கரோலி பாபா ஆஷ்ரம் உத்தரகாண்ட்ல இருக்கு. நம்ம அமெரிக்கால ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட ஒரு டிஃபிகல்ட் பீரியட்ல இங்க இந்தியா வந்தப்போ அந்த ஆஷ்ரம் போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு ஞானம் பிறந்த மாரியான இதெல்லாம் அவரு ஷேர் பண்ணியிருப்பாரு. அதே மாரி தான் Facebook ஃபவுண்டர் மார்க் சுக்கர்பர்க்கும் அதே மாரி ஃபாலோ பண்ணி அங்க அந்த ஆஷ்ரம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பெரிய ஆளா ஆனாங்க. நெறையா வந்து அந்த நீம் கரோலி பாபா வந்து நெறைய அங்க போயிட்டு வந்தவங்க ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அ அத பத்தி படிக்கிறப்போ, அந்த வீடியோஸ் பார்க்குறப்போ அ அவுட்ஸ்டாண்டிங்கா அது எப்படி ஒரு இடம் ஒரு ஒரு மனிதர ஒரு சாந்திப்படுத்தி, ஒரு வாழ்க்கைய உணர வைக்கும். அப்படியே வாழ்க்கைக்கான தேடலுக்கு உண்டான பதில் ஒரு இடத்துல இருக்குமா? அப்படின்ற வியக்க வைக்கிற மாரியான ஒரு இடம். ஆனா எல்லாமே பொய் இல்ல. எல்லாமே நிஜம். ஆ எல்லாருமே உணர்ந்திருக்காங்க போயிட்டு வந்துட்டு. ஆ ஸோ நானும் பிளான் பண்ணியிருக்கேன். உத்தரகாண்ட் ஆ கண்டிப்பா நீம் கரோலி பாபா ஆஷ்ரம் ஆ கண்டிப்பா போகணும். அண்ட் போயிட்டு வந்துட்டு பெரிய ஆளாகுறோம். அப்ப அது வேற. நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் இன்னொன்னு யாரையும் ஹர்ட் பண்ணாம நமக்கு என்ன ஒரு நல்லது செய்றது, எது வேணா நம்ம பண்ணலாம். அண்ட் ப்ரொஃபஷனலி, பெர்சனலி யூ ஹேவ் டூ பி இன் அ செட்டில்டு வே டூ கேரி அவுட் யுவர் நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அத பண்ணணும்னா, நீங்க ப்ரொஃபஷனலாவும், பெர்சனலாவும் நீங்க ஒரு இல்ல அந்த ரோட் டூ சக்சஸ்ஃபுல் பாத்ல இருந்தீங்கன்னா, நீங்க ஆ ஒரு முழுமை பெற்ற ஒரு இடத்துல இருந்து எல்லாமே சாதிக்கக்கூடிய, நெனைச்சத பண்ணக்கூடிய இடத்துல இருந்து நீங்க என்ன வேணா பண்ணலாம். அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தீங்கன்னா, யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வொர்க். அண்ட் தீஸ் ஆர் தி திங்ஸ்
அண்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம், அந்த துரந்தர் படம் பார்த்ததுக்கப்புறம், துரந்தர் சம்மந்தமான அதான் நம்ம என்ன ஒரு இந்த சோசியல் மீடியா இப்ப இருக்க காலகட்டத்தில, என்ன நம்ம ஒரு தேடல முன்னெடுக்கிறோமோ, அது சம்பந்தமான எல்லா உண்மைகளும், பொய்களும் எல்லாருமே அ எல்லாமே நம்மள நோக்கி வருது. நம்ம நம்ம அறிவ வச்சுக்கிட்டு, அது உண்மை எது? அத பகுத்தறிஞ்சு அத கன்சியூம் பண்ணிக்கிட்டோம்னா, இன்னுமே நம்ம அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு. நம்ம மைண்டுக்குள்ள. நம்ம நல்ல கருத்துக்கள்லாம், நல்ல இதெல்லாம் தான் உண்மை அப்படின்ற மாரி, இவங்கலாம் தான் உண்மை பேசுறவங்க. இவங்கலாம் தான் சாதிச்சவங்க. யாரு யாரு உண்மை பேசுவா? யாரு அ ஒழுக்கமா சாதிச்சவங்க தான் உண்மை பேச போறாங்க. சக்சஸ்ஃபுல்லான இருக்கவங்க பேசுறத மட்டும் நம்ம ட்ரெயின் பண்ணி, அ இது பண்றது, அதுவே ஒரு டேலண்ட் தான் என்னைய கேட்டா. அண்ட் அதில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ் வந்து, அ 1970ஸ், 80ஸ்ல வந்து மொரார்ஜி தேசாய் பிரதமரா இருந்தறப்போ, இஸ்ரேல் வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து இந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அத நாங்க வந்து எங்க விமானங்கள் மூலியமா அத தகர்க்க போறோம். அப்படின்ட்டு மொரார்ஜி தேசாய் கிட்ட, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. நாங்க போய் பாகிஸ்தான்ல இருக்க அணு ஆயுதங்கள்லாம் அழிச்சிடுறோம். எங்க ஜெட்ஸ் வந்து அங்கருந்து பறந்து வருது. அதுக்கு வந்து உங்களோட நாட்ல ஒரு ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டு, அந்த ரீஃப்யூயல் பண்ணிட்டு போறதுக்கு உண்டான இடம் மட்டும் நீங்க குடுங்க. மத்தது ஆப்பரேஷன் நாங்க கேரி அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க போல. ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கலையாம். அண்ட் இது மாரி ஒரு 4, 5 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம மொரார்ஜி தேசாய் பீரியட்ல வந்து பாகிஸ்தான வளர விட்டதுக்கு உண்டான காரணம். அண்ட் இன்னொன்னு வந்து ஏஜென்ட்ஸ் அந்த வெளிநாட்ல உளவாளியா இருக்கிற ஏஜென்ட்ஸ் பத்திய தகவல வந்து ஜியா உல் ஹக் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து அவர்ட்ட வந்து இவரு ஷேர் பண்ண மாரி. ஏன்னா இந்திரா காந்தி தான் ஏஜென்ட்ஸ்லாம் டிப்ளாய் பண்ணது. அந்த பண்ணதெல்லாம் இவரு நீர்த்து போற மாரி பண்றதுக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாரு அப்படின்ற மாரி, வரலாற்று பிழைகள் அப்படின்ற மாரி ஒரு ஒரு தொகுப்பு ஒண்ணு படிச்சேன். அண்ட் உண்மையா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த கால சூழ்நிலைக்கு எடுக்கப்பட வேண்டிய முடிவா இருக்கலாம்ன்னும் அவங்க தரப்புல சொல்லலாம். பட் எதுவா இருந்தாலுமே ஒரு அதிர்ச்சியா இருக்கும். நம்ம அப்பவே இவனுங்கள இப்ப நமக்கு புடிச்சவங்க, பிடிக்காதவங்களலாம் ஓ நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கடந்து வர வாய்ப்பு கிடைஞ்சும் நம்ம கடந்து வராம வந்திருப்போம். அதே மாரி தான் நாட்ல இருக்க தலைவர்கள் எடுக்கிற முடிவும் கூட. ஆ இப்போ நெனச்சு நம்ம அத பண்ணாம இருந்ததுனால தான் இப்போ நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம மேல தீவிரவாதிகள் நம்ம இங்க வந்து தாக்குதல் நடத்துறாங்க. அந்த மாரியான இது பண்ணாம, இனிமேல் என்ன பண்ணலாம்? இனிமேல் ப ப அந்த மிஸ்டேக்ஸ்லாம் 2 பக்கமும் இருக்கு. 3 4 பக்கமும் எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஸோ அத விட்டுட்டு நம்ம இனிமேலு நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாம, அதுலேருந்து கத்துக்கிட்டு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாரியான அறிவ வளர்த்துக்கிட்டாவே பெரிய ஒரு நமக்கு நம்ம வாழ்க்கைய வெற்றிகரமா நடத்துறதுக்கு உதவும்னு நெனைக்கிறேன் நானு. அண்ட் அஜித் தோவல் ஒரு கான்ஃபரன்ஸ்ல கூட அ சொல்லியிருப்பாரு. அந்த மிஸ்டேக்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. யார் யார் பண்ண மிஸ்டேக்ஸ்லாம் எங்கெங்கள கொண்டு போய் விட்டுருக்கு அப்டின்ட்டு. ஆ அது மாரி இப்ப ஹிட்லர் வந்து எல்லாமே முசோலினி அ எல்லாமே கரெக்ட்டா பண்ணாங்க. ஆனா அவங்க ரஷ்யா கிட்ட போவாம இருந்திருந்தா, அவங்க இன்னுமே ஜெயிச்சிருப்பாங்க. இது மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவுமே ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் தொடாம இருந்திருக்கலாம். இந்தியா நேரு வந்து சர்தார் பட்டேல் அட்வைஸ கேட்டு காஷ்மீர் ஸ்டாண்ட்ஸ் எடுக்காம இருந்திருக்கலாம். இந்த மாரி ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்க்காக நெறையா பின்விளைவுகள் சந்திச்சிருக்காங்க அந்தந்த நாடுகள். அதனால மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஒன் மிஸ்டேக் அப்படி சொல்லிட்டு வருவாரு. ஒன் மிஸ்டேக் தட் லீட்ஸ் டூ திஸ். ஒன் மிஸ்டேக் தட் லீட்ஸ் டூ திஸ். ஸோ அ அவாய்ட் தட் மிஸ்டேக். நம்ம என்ன மிஸ்டேக் நமக்கே தெரியும். நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறப்போ, அதுக்கு கண்டிப்பா கான்சிக்வென்ஸ் இருக்கும்னு தெரியும். அது பொறுமையா எடுங்க. அண்ட் அந்த தெளிவு வரதுக்கு விஸ்டம் வேணும். விஸ்டம் வரதுக்கு எஜுகேஷன் வேணும். எஜுகேஷன் வரதுக்கு நல்ல ஒரு என்வைரன்மென்ட் வேணும் நம்மள சுத்தி. ஸ்பிரிச்சுவல் வேல இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கேட்டலிஸ்ட் ஃபார் அன் சக்சஸ்ஃபுல் லைஃப். ஆ நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். பட் யூ ஹேவ் எவ்ரி மீன்ஸ் டு பி இன் பெர்ஃபெக்ட். ஸோ எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டா நீங்க பெர்ஃபெக்ட். ஆனா யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. பட் ஆனா பயன்படுத்திக்கக்கூடிய உத்திகள் எல்லாமே, செயல்கள் எல்லாமே நம்மள சுத்தி தான் இருக்கு. எல்லாத்தையுமே அவங்கவங்க அறிவுக்கு ஏத்த மாரி பயன்படுத்திக்கிட்டு முன்னேறதுக்கு உண்டான தேடல நோக்கி ஓடுங்க.
அண்ட் எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.